இப்படி சுகரை ஹார்ட்டுக்கு கொட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க ஹார்ட்டுக்கு என்ன ஆகும் தெரியுமா? நம்ம அதிகமான சுகர் எடுக்கிறப்ப நம்ம ஹார்ட்டோட ஏஜிங்கே ரொம்ப ஃபாஸ்டர் ஆயிடுங்க, ஒர்க் எஃபிஷியன்சி குறைஞ்சிடும். நம்ம ரத்த குழாயில நாள் பட ஒரு இன்ஃப்ளமேஷன் இருந்துகிட்டே இருக்குங்க. அதனால அந்த ரத்த குழாயே ஸ்டிஃபன் ஆயிட்டு ஹார்ட்டுக்கு போற ரத்த ஓட்டத்தையே தடை பண்ணுது. சுகர் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம குட் கொலஸ்ட்ரால ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுங்க, அதுக்கு பதிலாக பேட் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆயிடும். சுகர் எடுக்கிறதுனால ட்ரைகிளிசரைடு இன்க்ரீஸ் ஆகுதுனால ஹார்ட்ல இருக்க வெசல் வால்ல அத்ரோஸ்க்ளெரோட்டிக் சேஞ்சஸ்னுவாங்க, அந்த பேட் கொலஸ்ட்ரால் ஃபேட்டா மாதிரி அங்க டெபாசிட் ஆயிட்டு ரத்த ஓட்டம் போயிட்டு வரதுக்கு சிரமமா இருக்கும். அதிகமான சுகர் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம செல்லோட ஹீலிங் கெப்பாசிட்டி குறைஞ்சி ரெசிஸ்டன்ஸ் அதிகமாயிட்டு சுகர் டயபெட்டிஸ் வர காரணமா இருக்கு. ஹெல்தியாவே நீங்க இருந்தாலும் சுகர் அதிகமா கன்சியூம் பண்ணீங்கன்னா கொலஸ்ட்ராலை விட அதிகமான டேமேஜா ஹார்ட்டுக்கு உற்பத்தி பண்ண வாய்ப்பு இருக்கு. நம்பர் 7, அதிகமான சுகர் எடுக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகுங்க. எகைன் இது ஹார்ட்டோட ஒர்க்குக்கு ரொம்ப பர்டனை கிரியேட் பண்ணும். 8, அதிகப்படியான சுகர் எடுத்துக்கிறப்போ ரத்த குழாயில அடைப்பு ஏற்படுறதுனால சில நேரத்துல ஸ்ட்ரோக்கே வர்றதுக்கு காரணமா இருக்குங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுனால உருவாகிற சுகரே எக்ஸசிவ் ஆயிடுதுங்க பாடியில, அதுவே நிறைய டேமேஜ் ஆயிடுது. அதுவோட நம்ம சுகரும் எடுக்கிறப்போ எக்ஸசிவா அமௌண்ட் இருக்கப்ப இது மாதிரி ஹார்ட்டுக்கு நிறைய தொந்தரவு கொடுக்குது. அடிக்க விட்டா எடுங்க, அதை யூஸ் பண்ணிடுங்க, ஹெல்தியா இருங்க. சஸ்பாத் இன்ஃபர்மேஷன் டாக்டர் ராம் பிசியோ.